நாமறிந்த நல்லூரான். இந்தியாவில் இருந்து சிவனொளி பாதம் கதிர்காமமாகிய புனித இடங்களை நாடிச் செல்லும் துறவிகள் யாழ்ப்பாணத்தினூடாகவே சென்று வந்தனர். 16ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இவ்வாறு செல்வோர் கண்டியரசனுக்கு உதவுவதற்காகவே செல்கின்றனர் என்று எண்ணிய போர்த்துகேயர் அப்பாற் செல்ல விடாது அவர்களை தடை செய்தனர். இவர்களுள் ஒருவரான சிக்கந்தர் எனும் யோகியார் நல்லூரிலேயே தங்கிவிட்டார். இவரின் சாதுவான போக்கும் யாவரும் சமரசமாய் வாழ வேண்டும் என்ற போதனையும் அன்று நல்லூரில் வாழ்ந்த பல்லின மக்களுக்கும் ஏற்றதாய் அமைந்தது. இதனால் யாவரும் சிக்கந்தருக்கு பெரும் மதிப்பளித்து அவர் சொற்படி வாழ்ந்தார்கள். 1591ஆம் ஆண்டில் நல்லூரை கைப்பற்றவென மேற்கிலிருந்து நல்லூரை நோக்கி போர்த்துகேய படையினர் முன்னேறினார்கள். வருபவர்கள் தமது ஆலயத்தை அழிக்க விடாது தடை செய்வதன் பேரில் சிக்கந்தரின் தலைமையில் ஆலய குருக்கள் உட்பட யாவரும் எதிர்த்து போராடினார்கள். போர்த்துகேயரின் போர் வலிமையால் யாவரும் மாண்டார்கள். எஞ்சிய பொதுமக்கள் யோகியார் மீதிருந்த பெரும் பக்தியினால் அவரின் பூத உடலை ஆலய சூழலில் அடக்கம் செய்தனர். தொடர்ந்து முன்னேறிய போர்த்துகேயர் ஆலயத்தை அழித்துச் சென்றனர். பொதுமக்கள் தொடர்ந்து ஆலயம் இருந்த இடத்திலும் யோகியாரின் சமாதியையும் வழிபட்டு வந்தார்கள். அரிய பொன்னான காலம் அந்நியர் படையெடுப்பால் முற்றிலும் அழிந்து செயலிழந்தனர். நாமறிந்த நல்லூரான்.